இந்த கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்கு இப்போலாம் ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த சீரியலை நல்ல டைட்டாக டக்குன்னு திருப்பங்கள்லாம் முடிகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக, அதே மாதிரி அந்த ஹீரோயின் எல்லாத்தையும் பாராட்டுற மாதிரி சைடு கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் பாராட்டுற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆனால் சிறகடிக்க ஆசை சீரியலுடைய ப்ரோமோவுடைய எந்த கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டாலும் அட்லீஸ்ட் 50% மேலே இருக்கவ எல்லாரும் நிறைய பேர் வேணாம், இது இப்படி கொண்டு போகாதீங்க, சரியில்லை, இந்த ரோகிணி மாட்டவே மாட்டாங்க, எதுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் கொண்டு வரீங்க, இப்போ மனோஜ் கண்ணு போன ட்ராக்லாம் தேவையா அப்படிங்கிற கேள்வி தான் கொண்டு வராங்க. ஏன்னா எல்லாருக்கும் காமனாக தோன்றது அதுதான். தேவையில்லாத விஷயங்கள், புது அடிஷன், இந்த கேரக்டரை கொண்டு வரேன், அந்த கேரக்டரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கதையை இழுத்து கொண்டு போகிறதுக்காக மட்டுமே ஒரு மெகா சீரியலாக கொண்டு போனோம். எப்படியும் இந்த ட்ராக்கை நல்லா, இந்த சீரியல் ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கியாச்சு, இந்த டைமில் நல்லா தான் ஓடுது, அதனால் அதை வச்சே இழுத்துட்டு போயிடலாம். க்ரியேட்டிவாக இதையும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. புது ஆட்களை கொண்டு வெவ்வேறு கதைக்களத்தை கொண்டு போயிடுவோம், பழைய கதைக்களத்தை அம்போன்னு விட்டுடலாங்கிற மாதிரி தான் போகுது. நிஜமாகவே இப்போ ரோகிணி எங்கே தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு பியூட்டி பார்லரில் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா இவங்க ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போகிறதே இல்லை. எந்நேரம் பார்த்தாலும் இங்கே தான் இருக்காங்கன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டே வராது. அது எப்படி நம்ம பார்க்குற எல்லாரையும் பேக்குன்னு நினச்சிப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் மணி விவகாரத்தில் இப்போ அவரோட வாய்ஸை கேட்டோன்னே முத்து கண்டிப்பாக அவர் எங்கேயோ அந்த வாய்ஸை கேட்டிருக்கோன்னு முத்து மீனாவும் யோசிச்சு அவரை நேராக போய் பார்த்து, அவர் இந்த மலேசியாவிலேருந்து வரல, அவர் இந்த உள்ளூர்காரர் தான், அப்போ ரோகிணி மலேசியான்னு பொய் சொல்லி இவரை வச்சு தான் எல்லாமே பொய்யா இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை இவர்கிட்ட உண்மையை கேட்க, இவர் அதை ரோகிணிகிட்ட சொல்லி ரோகிணி ஷாக் ஆகன்னு கதை போனால் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி கொண்டு போக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சா கூட மீனா அதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், பாவம், அவங்க எதனால் போய் சொன்னாங்களோ அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ தான் அவங்க அண்ணனுக்கு கண்ணு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு இன்னும் ஒரு 50,000 செலவாகுமா, நம்ம மிச்ச காசெல்லாம் கொடுத்துட்டு எதுக்கு இந்த கட்டில் கூட விற்றுட்டு தரையிலே படுத்துக்கலான்னு பேக்குத்தனமாக ஏதாச்சும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. இந்தளவுக்கு பேக்காக ஒரு ஹீரோயினை தமிழும் சரஸ்வதியும் பிறகு இப்போ தான் பார்க்குறேன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கதை எப்படி தான் போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியலை பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.